வியான்மா இந்தா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். ஸோ வியானுக்கு இது வரைக்கும் கொடுத்தது இல்லை, ஆனா ரொம்ப நல்லது. என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, வியானுக்கு லைட்டா ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஃபீவருக்கு கொஞ்சம் எதமா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அதுக்காக நம்ம வந்து ரசம் வைக்க போறோம். ஸோ வந்து 7 months பேபிக்கு வந்துட்டு எப்படி ரசம் வைக்கிறது அப்படின்றத நான் இன்னைக்கு வந்து வீடியோ ஃபுல்லா 7 months பேபிக்கு எப்படி ரசம் வைக்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரசம் கொடுக்குறப்போ வந்துட்டு நம்ம வந்து காரமே இல்லாம கொடுக்கணும். ஆனா கொஞ்சம் வந்து மிளகு சீரகம் அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம எப்படி ரசம் நம்மளுக்கு கொடுப்போமோ அதே மாதிரி நம்மளுக்கு செய்வோமோ அதே மாதிரி தான் வந்து குழந்தைங்களுக்கும் செய்ய போறோம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்துட்டு தவிர்த்துட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ இது வந்துட்டு 1 year பேபிக்கு வேற மாதிரி கொடுக்கணும், அண்ட் வந்து 1 year கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு வேற மாதிரி கொடுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புளி தான் முக்கியமான இன்கிரியன்ட். ஸோ புளி வந்துட்டு ஆக்சுவலா ஒரு 10 months உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு புளி வந்து அவாய்ட் பண்ணிருங்க, ஆட் பண்றதுக்கு அவசியமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நீங்க 1 year வரைக்கும் புளி கொடுக்காம கூட இருக்கிறது பெஸ்ட். ஸோ நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க 10 monthsக்கு மேல அதை வந்து புதுசா ட்ரை பண்ணுங்க. 1 year பேபிக்கு நீங்க தாராளமா வந்துட்டு புளியையும் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணி வந்து இந்த ரசத்துல நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ புளி இல்லாம என்னடா பண்ண போறாங்க ரசத்துல அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா தக்காளி தான். ஸோ தக்காளி வந்துட்டு எப்படி இது பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா ஒரு பழுத்த தக்காளியா இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நான் இங்க வந்து சட்டி வச்சிருக்கேன், அதுல தண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து தோல் வந்து பீல் பண்ணணும். ஒண்ணு இதை வச்சுட்டு நம்ம நல்லா சுட சுட ஹாட் வாட்டர் ஊத்தி ஒரு 5 minutes மூடி வச்சதுக்கு அப்புறம் நம்ம தோல் பீல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து அப்படியே இந்த தண்ணி உள்ள போட்டுட்டு இது ஒரு 5 minutes இது அப்படியே உள்ள கொதிச்சிச்சு அப்படின்னா அந்த தோல் ஈஸியா பீல் பண்றதுக்கு வந்துடும். ஸோ 7 months பேபி அப்படின்றதுக்காக தான் நான் வந்து தோலை பீல் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது மோர் தென் 9 monthsக்கு மேல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க தோலை பீல் பண்ணாம நல்லா நீங்க அரைச்சு கூட நீங்க வந்து குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதை வந்து பீல் பண்ணிட்டு என்னென்ன ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து தோல் வந்து பீல் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி தோல் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டொமேட்டோவை. ஸோ இதோட நம்ம என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நான் வந்து ஒரு 4-5 மிளகு சேர்க்கிறேன், கொஞ்சமா சீரகம், ஒரு பல் பூண்டு, நம்ம தோல் பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய தக்காளி, இதை கட் பண்ணிட்டு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை, கொத்தமல்லி, அவ்வளவுதான். இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸா. நல்லா இதை அரைச்சு எடுத்துட்டேன். ஸோ நீங்க வேணும் அப்படின்னா நீங்க கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். நான் வியானுக்கு இன்னும் கடுகெல்லாம் கொடுத்து தாளிச்சு இன்னும் பழக்கல, அதனால நான் இதை அப்படியே டைரக்டா வந்துட்டு கடாயில ஊத்திக்கிறேன். அடுப்புல இன்னும் வைக்கல. ஸோ இதோட நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா கொஞ்சமா பெருங்காயம், கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இந்த ஜார்ல தண்ணி ஃபில் பண்ணி இதுல ஊத்திடலாம். ரசம் கொஞ்சம் நல்லா தண்ணியாவே நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக நான் ஜார் இது பண்ணி தண்ணியை நல்லாவே ஊத்திட்டேன். ஸோ இது நம்ம அடுப்புல வச்சிடலாம். ரொம்ப நேரம் இல்லை, இது கரெக்டா ஒரு லைட்டா கொதி வரப்ப நம்ம ரசம் இறக்குவோம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் லைட்டா கொதி வரப்ப நம்ம அப்படியே இறக்கிடலாம். ஸோ 1 வயசு குழந்தைக்கு மேல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல வந்து தண்ணி ஊத்துனதுக்கு பதிலா நீங்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் உப்பும் நீங்க சேர்த்து கூட நீ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ வியானுக்கு நான் வந்துட்டு இதுல உப்பு ஆட் பண்ணல, நான் தனியா ரைஸ் வச்சிருக்கேன். ஸோ அதுல கொஞ்சம் லேசா உப்பு ஆட் பண்ணிருக்கனால இதுல நான் வந்து உப்பு ஆட் பண்ணல. உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி நீங்க ரசத்தை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கூட நீங்க மாத்திக்கலாம். கரெக்டா ஒரு 2 minutes அது கொதிச்சிடும். நான் ஆல்ரெடி வீட்ல செஞ்ச ரைஸ் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நார்மலா நீங்க உங்களுக்கு வைக்கிற ரைஸ் தான் வந்து நானும் எடுத்திருக்கிறேன். ஸோ எங்களுக்கு வைக்கிற ரைஸ்ல எடுத்துட்டு இது நல்லா கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கலாம் உனக்கு ரசம் கொடுக்கறதுனால.
இந்த குழந்தைங்க இருக்கிறாங்களே, காய்ச்சல் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அம்மா பாடு காலி. இறங்கவே மாட்றாங்க. யார்ட்டயும் போகவும் மாட்றான். நகரவும் மாட்றான். பெரும் பாடுபடுத்துறான். ஸோ இதே மாரி உங்க குழந்தைங்க ஏதாவது ஃபீவர்ல இருந்தாங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா அந்த ரசம் வச்சு அவங்களுக்கு குடுத்து பாருங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபீவர் டே மீல்ன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு மீல் போட்டிருக்கேன். அதுல 3 தால் சூப் எப்படி வைக்கிறது, அந்த மாரி அந்த 1 டே ஃபுல்லாமே நான் என்ன குடுத்தேன் அப்டின்ற அந்த டே விளாக் போட்டிருக்கேன். ஸோ கீழ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மறக்காம அதையும் போய் நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இது நல்லா பெனஞ்சுக்கலாம். இது வந்து கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிரலாம் இப்போ. ஸோ வந்து நல்லா இந்த மாரி லேசா வந்தா கொதிக்க வந்துருச்சு பாருங்களேன். இந்த டைம்ல நம்ம வந்து கரெக்ட்டா அத ஆஃப் பண்ணிரலாம். இங்க சாப்பாடு நல்லா மசிச்சுக்கிறேன். உனக்கும் தரேன் தங்கம். உனக்கும் தான் சாப்பாடு. ஸோ நான் வியானுக்கு வந்து கொஞ்சம் மேலாப்ல எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி மசிச்சு வச்சிருக்க ரைஸோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணி குடுத்தாலே போதும். ரொம்ப நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்றது இல்ல. ஸோ இதுல வந்து மிளகு, சீரகம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ரிலீஃபா இருக்கும் ஃபீவர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. அண்ட் நீங்க எது உங்க குழந்தைக்கு குடுக்கறதா இருந்தாலும் முதல்ல நீங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து குழந்தைக்கு கொடுங்க. அது எப்படி இருக்கு, என்ன ஓகேவா அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இருமா, அம்மா லேசா பார்த்துட்டு தரேன். ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ அவ்வளவுதான், நம்ம வந்துட்டு இதை வந்து வியானுக்கு கொடுத்துடலாம். சூடு ஆறட்டும் கொஞ்சம். அவ்வளவுதான், சூப்பரான ரசம் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு வியானுக்கு. ஓமா. ஸோ கண்டிப்பா நீங்க எதையும் ட்ரை பண்ணி பாருங்க. 7+ month பேபிஸ்க்கு மட்டும் நீங்க இதை வந்துட்டு இது கொடுக்கறதுக்கு பாருங்க. 6 month இருக்க பேபிஸ்க்கு நம்ம ரசம் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வேணா வெறும் தக்காளி வேணா சாறு எடுத்து அப்படியே தான் கொடுக்க முடியும். ஒரு மிளகு பொடி மட்டும் எடுத்து போட்டு தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ 10 monthsக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா புளி எல்லாமே ஆட் பண்ணி நீங்க வந்து கொடுக்கலாம். நம்ம சாப்பிட்ற ரசம் மாதிரி தான் இருக்கும். ஸோ மீதி இருக்க ரசத்தை வேஸ்ட் பண்ணாம கொஞ்சமா உப்பு போட்டு நானே சாப்பிட்டுருவேன். ஸோ ஃபுட்டு நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, மூந்தால் வந்து சூப்பு மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஃபீவர் டைம்ல வந்துட்டு எந்த ஒரு புது டிஷ்ஷுமே வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அது பசங்களுக்கு ஃபீவர்னால கூட அவங்களுக்கு டயரியா வரலாம். ரொம்ப காஃப் அண்ட் கோல்டு இருக்கிறதுனால வந்து புது டிஷ் வந்து செட் ஆகாம போயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிடும். அதனால ஆல்ரெடி கொடுத்த அதே டிஷ்ஷஸ் தான் கொஞ்சம் வேற ஒரு ஃபார்ம்ல கொடுக்க போறேன், அவ்வளவுதான். ஸோ நான் வந்து மூந்தால் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு. ஸோ அந்த பாசிப்பருப்பை வந்துட்டு நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். நல்லா வந்து ஒரு 2-3 தடவை இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் மாத்திக்கிறேன் ஒரு குக்கர்ல. அதோட நான் வந்துட்டு இது ஆட் பண்ண போறேன். இது என்னது, கார்லிக் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணுறேன். அவனுக்கு கோல்டு இருக்கிறதுனா வேகமாக செரிக்கணுன்றதுக்காக. அண்டு வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, இவ்வளோண்டு தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் காட்டம் கொடுக்கும், கொஞ்சம் கோல்டு சரியாகிறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கிறேன். இதை கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 விசிலுக்கு வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்துடும். ஸோ வேகவும் நம்ம வந்து அந்த சூப்பை வந்துட்டு நம்ம வியானுக்கு கொடுத்துடலாம். ஆக்சுவலாக காய்ச்சல் இருக்கிறப்போ குழந்தைங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. நம்மளும் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்ட தேவையில்லை. அவங்க கொஞ்சம் தான் நம்மளுக்கே சாப்பிட முடியாது கூண்டு இருக்கிறப்போ. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கூண்டு இருக்கிறப்போ அவங்களுக்கும் ரொம்ப வந்துட்டு சாப்பிட முடியாது. கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஊட்ட வேணாம். அதே மாதிரி இப்போ 3 மீலாக நான் கொடுக்க போகிறதில்ல. நான் வந்து அவனுக்கு 4 மீலாக ஆக்சுவலாக கொடுக்கலான்னு இருக்கேன். மைக் எடுத்தா கேட்காதுமா. சரி, நான் வந்து அவங்களுக்கு 4 மீலாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ கொடுத்துட்டேன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ரைஸ் கஞ்சி நடுவில் கொஞ்சம், ஏன்னா எப்படி கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ ரைஸ் கஞ்சி கொஞ்சம் வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் அப்படியே நைட்டு டின்னர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது ரெடி ஆகட்டும், விசில் அடிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். நல்லா 8 விசில் வந்துருச்சு. ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் அதிகமாச்சு, ஆனால் நல்லா வெந்திருக்கு. ஆக்சுவலாக இது நல்லா வெந்திருக்கு. இதை மசிச்சா ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. பருப்பு எடுத்ததே தெரில, நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுலாம். செல்லக்குட்டிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, மசிச்சிடலாம். இது எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா மசிகிற மாதிரி நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். சீரகம் அதெல்லாம் நல்லாவே வந்து மசிஞ்சிருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த சூப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லது.
அண்ட் குழந்தைங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி சூப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் விருப்பமா, அதுவும் லிக்விடா இருக்கும், அதனால கொஞ்சம் விருப்பமா அவங்க வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சூப் எல்லாமே. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வியானுக்கு வந்துட்டு நைட் டின்னர் வந்துட்டு ரொம்பவே ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு புதுசா எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி தான் நான் வந்து நைட் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய பனானா தான் நான் அவனுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு பழுத்த பனானாவா நான் எடுத்துருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட காயா இல்லாம, ஏன்னா காயா இருந்துச்சு அப்படின்னா அது டைஜஸ்ட் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இது ஏன் நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும், ஆப்பிள் ஏன் ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும், பனானா ஏன் ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஸ்டீம் நம்ம வந்து இனிஷியலா நான் என்ன சொன்னேன், 6 மந்த்ன்றதை வந்து 6.5 மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அது அப்பதான் அவங்களுக்கு வந்து ஈஸியா சாப்பிட்றதுக்கு முடியும். ஏன்னா அப்பதான் அவங்க புதுசா ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களால ரொம்ப சோக்கிங் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களால ஈஸி சோக்கிங்கா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம். அண்ட் நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இப்போ அவனுக்கு வந்து 7 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நல்ல பழுத்த வீடியோ. வியானுக்கு வந்து 7 மந்த் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் வந்துட்டு இதை அப்படியே நான் வந்து அவனுக்கு கட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்க 6 மந்த் பேபிக்கு கொடுக்குறதா இருந்தா நீங்க வந்து நல்லா ஸ்டீம் பண்ணியே கொடுங்க. இதை வந்துட்டு இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ஜார்ல மாத்திக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், வியானோட டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து ரொம்ப ஈஸியான டின்னர் நம்மளுக்கு ஆக்சுவலா. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸி டைஜஸ்டபிளான ஒரு டின்னரும் இதுதான். அண்ட் ஸோ கோல்டு காஃப் இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அந்த மூந்தால் சூப் வந்து நிஜமாவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளுமே கூட குடிக்கலாம் போல, நல்லா தான் இருந்துச்சு. அண்ணன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா என்ன இளநீ கொடுக்குறீங்க, தம்பிக்கு கோல்டு இருக்குன்னு சொல்றீங்க, இளநீ கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் ஆக்சுவலா கேட்டிருந்தாங்க. இளநீ வந்து எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம் கோல்டு இருக்கிறப்போ. ஏன்னா அவனுக்கு வந்து ஃபீவரும் இதுவும் வந்துட்டு நாங்க டிராவல் போயிட்டு வந்ததுனால அவன் பாடி வந்து ஃபுல்லாவே டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. அதை வந்து திரும்ப ஹைட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய லிக்விட்ஸ் கொடுப்போம். நம்மளே உடம்பு சூடாயிடுச்சுன்னா இளநீ குடிக்கிறது இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அவனுக்கு இளநீ கொடுத்தேன். அண்ட் இளநீ வந்துட்டு அவங்க ரொம்பலாம் குடிக்க போறதும் கிடையாது. நம்ம கொடுக்க போறது ஒரு 50 ml ஆஃப் இளநீ. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய எஃபெக்டாவும் அவங்களுக்கு பெருசா இருக்க போறது இல்லை, கோல்டுக்கு ஒரு ரீசனா இருக்க போறது கிடையாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு அவங்களுக்கு இளநீ கொடுத்தேன். ஸோ அவ்வளவுதான், என்னோட vlog முடியுது. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான நிறைய டிஷ்ஷஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய், குட் நைட்.